ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சிஏ ஷார்ட்ஸ் வித் ஹனி. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இப்போலாம் வீடியோஸ் போடுறேனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா August 27 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். Government of India announced the Amrit Mahotsav App Innovation Challenge 2021 for Indian entrepreneurs and startups. அச்சும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அம்ரித் மஹோத்சவ் ஆப் இனோவேஷன் சேலஞ்ச் 2021 வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம இந்தியாவில் உள்ள என்டர்பிரனர்ஸ் அண்ட் அதே மாதிரி ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வேண்டி கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, இது என்ன அப்படின்னா அதாச்சும் பெஸ்ட் ஆப்ஸ் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணி அதுக்கு வந்து அவார்ட் கொடுப்பாங்க. அதில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து 25 lakh வரைக்கும் கொடுக்குறாங்க. ஓகேவா, இந்த சேலஞ்சை வந்து யார் லான்ச் பண்ணியிருக்கா அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அவங்க தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்மளோட யூனியன் மினிஸ்டர் ஃபார் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி யார் அப்படின்னா அஸ்வினி வைஷ்ணவ். ஓகே, கட் நியூஸ் போகலாம். US Trade and Development Agency and US India Strategic Partnership Forum launched the US India Climate Technologies Action Group. அச்சும் US Trade and Development Agencyயும் US India Strategic Partnership Forum இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து US India Climate Technologies Action Group அப்படிங்கிற ஒரு குரூப்பை வந்து லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இது எதுக்கு வேண்டி அப்படின்னா அச்சும் ப்ரைவேட் அண்டு பப்ளிக் செக்டர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த இன்புட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதை இன்டெகிரேட் பண்ணி ஒரு நியூவாக ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, அதாச்சும் ப்ரைவேட் செக்டாரும் பப்ளிக் செக்டாருக்கும் இடையில் நிறைய ஐடியாஸ் இருக்கும்ல, அதை வந்து நிறைய புது புது இனிஷியேட்டிவ்ஸில் வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இந்த குரூப்பை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, கட் நியூஸ் போகலாம். India's National Security Advisor Ajit Doval hosted the first meeting of IBSA NSAs. அச்சும் இந்தியாவோட நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் யார் அப்படின்னா அஜித் தோவால். இவங்க வந்து ஐபிஎஸ்ஏ அப்படின்னா இந்தியா, பிரேசில், சவுத் ஆஃப்ரிக்கா இவங்களோட நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர்ஸ் மீட்டிங்கை வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு மீட்டிங் ஆஃப் ஐபிஎஸ்ஏ நேஷ்னல் செக்யூரிட்டிஸ் அட்வைசருக்கான ஒரு மீட்டிங். ஓகே, நெக்ஸ்ட் இந்தியா இஸ் செட் டு ஹோஸ்ட் தி 6th IBSA summit virtually on 5th September 2021. அச்சும் 6th IBSA சமிட் வந்து செப்டம்பரில் நடக்க போகுது. ஓகேவா, 6th எடிஷன் ஆஃப் IBSA சமிட் வந்து 5th September நடக்க போகுது. அதை யார் ஹோஸ்ட் பண்ண போகிறா அப்படின்னா இந்தியா தான் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. இந்த சமிட்டோட தீம் என்ன அப்படின்னு பாருங்கள், டெமோக்ரஸி ஃபார் டெமோக்ராஃபி அண்ட் டெவலப்மெண்ட். ஓகே, டெமோக்ரஸி ஃபார் டெமோக்ராஃபி அண்ட் டெவலப்மெண்ட் தீம் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, கட் நியூஸ் போகலாம். Niti Aayog and Cisco roll out WebNext to nurture women entrepreneurship in India. அச்சும் நிதி ஆயோக்கும் சிஸ்கோவும் சேர்ந்து வெப்நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு இதை வந்து லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க. வெப்நெக்ஸ்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அச்சும் உமன் என்டர்பிரினர்ஷிப் பிளாட்ஃபார்ம். ஓகேவா, நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் உமன் என்டர்பிரினர்ஷிப் பிளாட்ஃபார்ம் இதை தான் லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இது எதுக்கு வேண்டி அப்படின்னா அச்சும் உமன் என்டர்பிரினர்ஷிப் இருக்காங்களா அவங்கள வந்து ப்ரொமோட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இவங்க வந்து இதை லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, கட் நியூஸ் போகலாம். Justice A.M. Kanvilkar appointed as Chairman of Supreme Court Legal Service Committees. அச்சும் சுப்ரீம் கோர்ட்டோட லீகல் சர்வீஸ் கமிட்டியோட சேர்மனாக யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கன்வில்கார் அப்படிங்கிற ஒருத்தங்க அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். அச்சும் ஒருத்தங்க காணவில்லை அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. காணவில்லை அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அச்சும் கோர்ட் வந்து லீகலாக நமக்கு சர்வீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, காணவில்லை அப்படிங்கிற ஒரு போஸ்டர் நம்ம போட்டோம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வந்து நமக்கு லீகலாக ஒரு சர்வீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. கட் நியூஸ் போகலாம். India has been elected to the Council of Administration at 27th Universal Postal Union Congress in Abidjan. அச்சும் 27th யூனிவர்சல் போஸ்டல் யூனியன் காங்கிரஸோட கவுன்சில் அட்மினிஸ்ட்ரேஷனாக இந்தியாவை எலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, 27th யூனிவர்சல் போஸ்டல் யூனியன் காங்கிரஸோட கவுன்சில் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனாக நம்ம இந்தியாவை எலெக்ட் பண்ணியிருக்காங்க. அச்சும் இந்த காங்கிரஸ் வந்து எங்கே வச்சு நடந்திருக்கு அப்படின்னா அபிட்ஜன் அப்படிங்கிற ஒரு சிட்டியில் வச்சு நடந்திருக்கு. ஓகேவா, இந்த சிட்டி எங்கே இருக்குது அப்படின்னா அச்சும் கோட்டி ஐவோரி அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி தான் அபிட்ஜன். ஓகே, கட் நியூஸ் போகலாம். Karnataka Bank launched KBL Fastag for seamless toll reduction. அச்சும் கர்நாடகா பேங்க் வந்து KBL ஃபாஸ்டேக் அப்படிங்கிற ஒரு இதை வந்து லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இது எதுக்கு வேண்டி அப்படின்னா அச்சு டோல் டிடெக்ஷன் பண்ணுவாங்களா, அது வந்து சீம்லெஸ் டோல் டிடெக்ஷனுக்கு வேண்டி கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இது வந்து யார் கூட சேர்ந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு பாருங்கள், என்பிசிஏயும்
எம்எஸ் வேர்ல்ட் லைன் அப்படிங்கிற ஃபாஸ்டேக் ப்ராசஸர். ஓகேவா, இங்கே 2 பேர் கூட சேர்ந்து தான் இந்த கேபிஎல் ஃபாஸ்டேக்கை வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்பிசிஐ அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். ஆச்சும் நம்ம வந்து காரில் போனால் தான் ஃபாஸ்டேக் தேவைப்படும், அப்படி தானே? ஆச்சும் நம்ம வேர்ல்டு லெவலில் ஒரு டூர் போகிறோம், வேர்ல்டு லெவலில் போகிறதுக்கு காரில் போகிறோம், அதுக்கான பேமெண்ட்டை பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கர்நாடகா பேங்கோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா மங்களூர், கர்நாடகா. அதோட எம்டி அண்ட் சிஓ யார் அப்படின்னு பாருங்கள், மகாபலேஸ்வரா. ஓகேவா, மகாபலேஸ்வரா யார் அப்படின்னா எம்டி அண்ட் சிஓ ஆஃப் கர்நாடகா பேங்க். நியூஸ் போகலாம். Google partnered with Sedu, a fintech company, to enable its users to open fixed deposit through Google Pay. கூகுள் வந்து சேது அப்படிங்கிற ஒரு ஃபின்டெக் கம்பெனி கூட ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. எதுக்கு வேண்டி அப்படின்னா அதாச்சும் அவங்களோட யூசர்ஸ் எல்லாமே கூகுள் பே யூஸ் பண்ணி ஃபிக்ஸட் டெபாசிட்டை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு வேண்டி ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். கூகுளில் நம்ம போனோன்னா என்ன செய்தி வேணாலும் நமக்கு கிடைக்கும். சேது அப்படிங்கிற செய்தி எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கூகுளில் போனால் எந்த செய்தி வேணால் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அதே மாதிரி கூகுள் வந்து கிட்ஸ் சேஃப்டி ப்ரோக்ராம் ஒன்று லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அதோட நேம் என்ன அப்படின்னு பாருங்கள், பி இன்டர்நெட் ஆசம். ஓகேவா, பி இன்டர்நெட் ஆசம் அப்படிங்கிறது வந்து கிட்ஸ் சேஃப்டி ப்ரோக்ராம். இதை வந்து கூகுள் லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அதாச்சும் டு ப்ரொமோட் சேஃப் இன்டர்நெட் ப்ராக்டிசஸ் அமாங் சில்ட்ரனுக்கு இடையில வந்து அதாச்சும் சேஃபான ஒரு இன்டர்நெட் ப்ராக்டிசஸ் வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இந்த கிட்ஸ் சேஃப்டி ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, நியூஸ் போகலாம். Decimal Technologies and Ujjivan Small Finance Bank partners to digitize loan origination with Sarathi. Decimal Technologiesum Ujjivan Small Finance Bank Sarathi அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் கூட ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. எதுக்கு வேண்டி அப்படின்னா டிஜிட்டைஸ் லோன் வந்து ப்ரொவைட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு வேண்டி பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் சாரதி அப்படின்னா என்னென்னு பாருங்கள். இது வந்து ஏஐ பேஸ்ட் ரெடி டு யூஸ் டிஜிட்டல் லெண்டிங் பிளாட்ஃபார்ம். ஓகேவா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டான ஒரு டிஜிட்டல் லெண்டிங் பிளாட்ஃபார்ம் தான் சாரதி. ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். அதாச்சும் இங்கே வேன் அப்படிங்கிறது இருக்கலாம், வேனை ஓட்டுறதுக்கு ஒரு சாரதி வேணும். சாரதி அப்படின்னா இந்த தேரோட்டி அப்படின்னு சொல்லுவாங்களா, அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வேனை ஓட்டுறதுக்கு நமக்கு ஒரு சாரதி தேவை. ஓகேவா, அந்த வேன் வந்து இப்போ வந்து டிஜிட்டலைஸ் ஆன ஒரு வேன். ஓகேவா, அந்த வேனை ஓட்ட ஒரு சாரதி வேணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த டெசிமல் எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். டிஜிட்னாலே டெசிமலில் இருக்கும் அப்படி தானே, டிஜிட்னாலே டெசிமலில் இருக்கும் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நியூஸ் போகலாம். ஃபோன்பே ரிசீவ்ஸ் இன் பிரின்சிபல் அப்ரூவல் ஃப்ரம் ஆர்பிஐ டு ஆப்ரேட் அஸ் அக்கௌண்ட் அக்ரிகேட்டர். அதாச்சும் ஆர்பிஐ வந்து ஃபோன்பேக்கு வந்து ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா அவங்க வந்து அக்கௌண்ட் அக்ரிகேட்டரை வந்து ஆப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற அப்ரூவலை கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அக்கௌண்ட் அக்ரிகேட்டர்னால் என்ன அப்படின்னு பாருங்கள். இவங்க வந்து எல்லா ஃபினான்ஷியல் டேட்டாவும் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, வேறு சோர்ஸில் உள்ள ஃபினான்ஷியல் டேட்டா எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதாச்சும் பேங்கில் உள்ள டீட்டெயில்ஸ், அதேமாதிரி கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இந்த மாதிரி உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே இவங்க வந்து கலெக்ட் பண்ணி வைக்கிறது தான் அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஆர்பிஐயோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா மும்பையில் இருக்குது. ஆர்பிஐயோட கவர்னர் யாருன்னா சக்தி காந்தா தாஸ். ஓகே, நியூஸ் போகலாம். RBI approves appointment of Sanjeev Chowdhury as part-time chairman of IDFC First Bank. RBI வந்து சஞ்சீவ் சௌத்ரி இவங்களை வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட பார்ட் டைம் சேர்மனாக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட பார்ட் டைம் சேர்மனாக சஞ்சீவ் சௌத்ரியை வந்து ஆர்பிஐ அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். அதாச்சும் ஐடிஎஃப்சிக்கு ஐடி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐடி இருந்தால் தான் உங்களை ஜீப்பில் ஃபர்ஸ்டில் ஏற்றுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஜீப் தெரியும் தானே, அது ஜீப்பில் வந்து உங்ககிட்ட ஐடி கார்டு இருந்தால் மட்டும்தான் ஃபர்ஸ்ட்டில் உங்களே ஏற்றுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நியூஸ் போகலாம். நிதி ஆயோக் ரிலீஸ்ட் NER டிஸ்ட்ரிக்ட் SDG இண்டெக்ஸ் ரிப்போர்ட். நிதி ஆயோக் வந்து நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன் டிஸ்ட்ரிக்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் இண்டெக்ஸ் ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டில் வந்து யார் டாப்பில் இருக்கா அப்படின்னா ஈஸ்ட் சிக்கிம் வந்து டாப்பில் இருக்காங்க. இல்லை லீஸ்ட்டில் இருக்கிறது யார் அப்படின்னா நாகாலாண்டு வந்து லீஸ்ட்டில் இருக்காங்க. ஓகேவா, நிதி ஆயோக்கோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா நியூ டெல்லியில் இருக்குது. நிதி ஆயோக்கோட CEO யார் அப்படின்னா அமிதாப் காந்த். ஓகே, நியூஸ் போகலாம். SBI is the overall winner of East Reforms Index Award 2021. ஈஸ்ட் ரிஃபார்ம்ஸ் இண்டெக்ஸ் அவார்டு இதில் வந்து ஓவரால் வின்னர் யாருன்னா SBI பேங்க். ஓகேவா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் ஓவரால் வின்னராக வந்திருக்காங்க. இல்லை செகண்ட் பிளேஸில் யார் வந்திருக்கா அப்படின்னா பேங்க் ஆஃப் பரோடா வந்து செகண்ட் பிளேஸில் வந்திருக்காங்க.
தேர்ட் பிளேஸில் வந்து யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா வந்திருக்காங்க. ஓகேவா, இதில் வந்து இந்தியன் பேங்க் வந்து பெஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஃப்ரம் த பேஸ்லைன் பெர்ஃபார்மன்ஸ் அவார்டை வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகே, கேட் நியூஸ் போகலாம். RBI extends card payment tokenization facility to laptops, desktops, wearables. ஆச்சும் ஆர்பிஐ வந்து இந்த டோக்கனைசேஷன் ஃபெசிலிட்டியை வந்து லேப்டாப், டெஸ்க்டாப், வியரபிள்ஸ் இதுக்கு எல்லாமே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா, டோக்கனைசேஷன்னா ஒன்றும் கிடையாது. ஆச்சும் நம்ம கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டெலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதில் வந்து நம்ம டீட்டெயில்ஸ் கொடுப்போம், பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே, ஃபோன் நம்பர், அது அட்ரஸ், அந்த மாதிரி ஏதாச்சும் கொடுப்போம். ஓகேவா, அதை ஆல்டர்னேட் பண்ணி நம்ம யூனிக்காக ஒரு கோட் யூஸ் பண்ணுவோம், அதுதான் டோக்கனைசேஷன் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஓகேவா, அதை இப்போ லேப்டாப்ஸ், டெஸ்க்டாப்ஸ், வியரபிள்ஸ் இதுக்கு எல்லாமே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஓகே, கேட் நியூஸ் போகலாம். யூனியன் மினிஸ்டர் ஃபார் ஃபினான்ஸ் Nirmala Sitharaman has unveiled the 4th edition of the Public Sector Bank Reforms Agenda is 4.0 for 2021 to 2022. அதாச்சும் ஈஸ் 4.0 இது வந்து பப்ளிக் செக்டர் பேங்க் ரிஃபார்ம்ஸ் அஜெண்டா. ஓகேவா, இதை வந்து யார் அன்வீல் பண்ணியிருக்கா அப்படின்னா நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவங்க வந்து அன்வீல் பண்ணியிருக்காங்க. இது வந்து 4th எடிஷன். ஓகேவா, இதோட தீம் என்ன அப்படின்னு பாங்க, டெக்னாலஜி எனேபிள்ட் சிம்பிளிஃபைட் அண்ட் கொலாபரேட்டிவ் பேங்கிங். டெக்னாலஜி எனேபிள்ட் சிம்பிளிஃபைட் அண்ட் கொலாபரேட்டிவ் பேங்கிங் இதுதான் இதோட தீம். ஓகே, நெக்ஸ்ட் ஈஸ் அப்படிங்கிறதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பாருங்க. ஈஸ் அப்படின்னா என்ஹான்ஸ்ட் ஆக்சஸ் அண்ட் சர்வீஸ் எக்ஸலன்ஸ். ஓகேவா, ஈஸ் அப்படிங்கிறதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பாருங்க, என்ஹான்ஸ்ட் ஆக்சஸ் அண்ட் சர்வீஸ் எக்ஸலன்ஸ் இதுதான் இந்த ஈஸோட ஃபுல் ஃபார்ம். கெட் நியூஸ் போகலாம். கவர்மெண்ட் அப்ரூவ்ஸ் இன்க்ரீஸ் ஆஃப் பேங்க் எம்ப்ளாயீஸ் ஃபேமிலி பென்ஷன் டு 30%. அதாச்சும் இந்த ஈஸ் 4.0 அஜெண்டா வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களே, அதில் தான் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த பேங்க் எம்ப்ளாயீஸ் ஃபேமிலி பென்ஷனை வந்து 30%க்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த நேஷ்னல் பென்ஷன் சிஸ்டம்க்கு கீழே இருக்கக்கூடிய பென்ஷன் ஃபண்ட் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இதில் வந்து முன்னாடி 10% இருந்திருக்கு, அதை வந்து 14%க்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதான்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, கேட் நியூஸ் போகலாம். India extends $1 million aid to Zimbabwe to help tackle climate shocks. ஆச்சும் இந்தியா வந்து $1 million $1 million வந்து சிம்பாப்வேக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆச்சும் இது எதுக்கு வேண்டி அப்படின்னா ஆச்சும் அவங்க வந்து கிளைமேட் டிசாஸ்டர், ஆச்சும் நேச்சுரல் டிசாஸ்டர்லாம் இருக்குல்ல, அதை டேக்கிள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இந்த $1 million aid வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு சிம்பாப்வேயோட கேபிட்டல் என்னன்னா ஹராரே, அதோட கரன்சி என்ன அப்படின்னா டாலர். ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாங்க. ஆக்சுவலி இந்தியா வந்து இந்த பேபிக்கு சிம் வாங்குறது, பேபி. ஓகேவா, அந்த டபிள்யூ எடுத்துட்டிங்கன்னா பேபி அப்படின்னு வரும்ல, பேபிக்கெல்லாம் சிம் வந்து ₹1 கொடுக்குறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இந்தியா வந்து பேபிக்கு எல்லாமே சிம் வந்து ₹1 கொடுக்குறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கேட் நியூஸ் போகலாம். பாரத் பே ஹேஸ் லான்ச்ட் a 12% கிளப் ஆப் that will consumers to invest and earn up to 12% annual interest or borrow at a similar rate. ஆச்சும் பாரத் பே வந்து 12% கிளப் அப்படிங்கிற ஒரு ஆப்பை வந்து லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் வந்து நம்ம வந்து 12% இன்ட்ரெஸ்ட் வச்சு நம்ம பேரோ பண்ணிக்கலாம், அதேமாதிரி இன்வெஸ்ட் பண்ணி அந்த 12% இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம ஏர்ன் பண்ணவும் செஞ்சுக்கலாம். ஓகேவா, யார் கூட சேர்ந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாங்க, லண்டன் கிளப் அப்படிங்கிறவங்க கூட சேர்ந்து தான் இந்த 12% கிளப் அப்படிங்கிற ஆப்பை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். ஆச்சும் பாரத் வந்து ஒரு டென் மாதிரி எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளோட பாரதம் வந்து ஒரு டென் மாதிரி எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ஆப்பில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆச்சும் 10 lakh வரையுமே கொலாட்ரல் ஃப்ரீ லோன் கொடுக்குறாங்க. ஓகேவா, ஆச்சும் 3 monthsக்கு வந்து 10 lakh கொலாட்ரல் ஃப்ரீ லோன்ஸ் கொடுக்குறாங்க. அது வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா 12% இன்ட்ரெஸ்ட் வச்சு கொடுக்குறாங்க. ஓகே, கேட் நியூஸ் போகலாம். லோன் டேப் லான்ச் இட்ஸ் ஃபர்ஸ்ட் லிமிட்லெஸ் கிரெடிட் லைன் பேக்ட் ப்ரீபெய்ட் கார்டு இன் பார்ட்னர்ஷிப் வித் SBM பேங்க் அண்ட் ரூபே. ஆக்சுவலி லோன் டேப் அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் லிமிட்லெஸ் கிரெடிட் லைன் ப்ரீபெய்ட் கார்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து யார் கூட பார்ட்னர்ஷிப் வச்சு அப்படின்னா SBM பேங்க் அண்ட் ரூபே கூட பார்ட்னர்ஷிப் வச்சு கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஆக்சுவலி இதில் வந்து SBM பேங்க் வந்து பேங்கிங் பார்ட்னராக இருக்காங்க, ரூபே வந்து பேமெண்ட் நெட்வொர்க்காக இருக்காங்க. ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். ஆச்சும் நம்ம வந்து ஒரு டேப்பை திறந்து ரூபாவை கொடுக்குறோம். ஓகேவா, டேப்பை வந்து ஓப்பன் பண்ணால் நமக்கு ரூபாவை லோனாக கிடைக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, லிமிட்லெஸ் லோன் கிடைக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, நீங்கள் டேப்பை திறந்தீங்க அப்படின்னா தண்ணி நிறைய லிமிட்டே இல்லாமல் வரல, அதே மாதிரி டேப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரூபா வந்து லோன் மாதிரி லோனில்
லிமிட்டே இல்லாமல் வரும் ஓகேவா. ஆனால் அதை வந்து பக்கத்து வீட்டில் உள்ளவங்கெல்லாம் பார்க்கும்போது என்ன முறைச்சி பார்த்துட்டே இருப்பாங்களா. எஸ்பிஐஎம் அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் மொரிஷியஸ், அந்த மொரிஷியஸ் அப்படின்னா முறைச்சி பார்த்துட்டே இருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த லோன் டேப்போட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா மும்பையில் இருக்குது. அதோட சிஓ யாருன்னா சத்யம் குமார். ஓகே, கட் நியூஸ் போகலாம். மெய்டி ஸ்டார்ட் அப் ஹப் சைன் எம்ஓஇ வித் பேடிஎம் டு சப்போர்ட் டீப் டெக் ஸ்டார்ட் அப்ஸ். ஸோ மெய்டி அப்படிங்கிறது நமக்கு தெரியும், மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இவங்களோட ஸ்டார்ட் அப் ஹப் வந்து பேடிஎம் கூட ஒரு எம்ஓஇ சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு வேண்டி அப்படின்னா டீப் டெக் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு வேண்டி ஒரு எம்ஓஇ சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, நம்ம ரீசெண்டாக தான் பார்த்தோம் ஸ்டார்ட் அப் ஹப் வந்து மோஜர் டோனமோ அவங்க கூட ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சு ஆச்சும் சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி இவங்க இப்போ ஸ்டார்ட் அப் ஹப் வந்து பேடிஎம் கூட ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். ஆச்சும் ஸ்டார்ட் அப்னாலே ஒரு டீமாக இருந்தால் தான் டீப்பாக நிறைய டெக்னிக்கல்லாம் தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸ்டார்ட் அப்னாலே ஒரு டீமாக இருந்தால் மட்டும்தான் டீப்பான டெக்னிக்கெல்லாம் தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கட் நியூஸ் போகலாம். IIT Ahmedabad has partnered with Bank of America to launch a Center for Digital Transformation. ஆச்சும் ஐஐடி அகமதாபாத் வந்து பேங்க் ஆஃப் அமெரிக்கா கூட ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. எதுக்கு வேண்டி அப்படின்னா டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வேண்டி ஒரு சென்டரை வந்து லான்ச் பண்ணுறதுக்கு வேண்டி ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். அதாச்சும் அமெரிக்கா போனால் நிறைய பேர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுவாங்க அப்படி தானே. அதாச்சும் முன்னாடியெல்லாம் கையால் காசு இல்லாமல் கையில் கொடுப்பாங்க, அப்புறம் வந்து எல்லாமே கார்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. அமெரிக்கா போயாச்சு அப்படின்னா டிஜிட்டலாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிடுவாங்க. ஓகேவா, டிஜிட்டலாகவே மாறிடுவாங்க. அப்படி போனவங்களுக்கு அகமதாபாத்துமே அகங்காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அகமதாபாத்துமே அகங்காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அமெரிக்காவுக்கு போகிறவங்க டிஜிட்டலாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிடுவாங்க, அதேமாதிரி அவங்களுக்கு வந்து அகங்காரமும் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கட் நியூஸ் போகலாம். RBI has promoted 3 grade F officers Ajay Kumar, AK Chowdhury and Deepak Kumar as the executive directors for the year 2021 to 2022. ஸோ ஆர்பிஐ வந்து அவங்களோட கிரேட் எஃப் ஆஃபீஸர்ஸ் அதிலேருந்து ஒரு 3 ஆஃபீஸர்ஸை வந்து எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, யாரெல்லாம் அப்படின்னா அஜய் குமார், ஏகே சௌத்ரி, தீபக் குமார், இவங்க 3 பேரையுமே எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸாக வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் டோட்டலாக வந்து இதில் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னா 12 எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ் வந்து ஆர்பிஐயில் இருப்பாங்க. ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். அதாச்சும் ஆர்பிஐயில் வந்து நிறைய பணம் இருக்குது அப்படி தானே. ஆர்பிஐயில் இருக்கக்கூடிய பணத்தை வந்து AK-47 வச்சு பத்திரமா தீபம் ஏற்றி தீபம் விளக்கேற்றி பாதுகாக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஆர்பிஐயில் இருக்கக்கூடிய பணத்தை வந்து AK-47 அப்படிங்கிற ஒரு கன் உண்டில் AK-47 வச்சு தீபம் ஏற்றி அதை பாதுகாக்கிறாங்க. அதை பாதுகாத்து பத்திரப்படுத்தி நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா ஜெய் அப்படின்னு சொல்லுவோம்ல, நம்ம வந்து நல்லா ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறத சொல்லுவோம்ல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து போகலாம். RBI imposes ₹15 lakh penalty on Bhagat Urban Cooperative Bank, Himachal Pradesh for violation certain norms related to non-identification of NPAs. RBI வந்து 15 lakh penalty பகத் அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு வந்து 15 lakh penalty இம்போஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பேங்க் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்குது. ஓகேவா, இது எதுக்கு வேண்டி அப்படின்னா இவங்க வந்து நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணல அப்படிங்கிறதுக்கு வேண்டி இந்த பெனால்ட்டி கொடுத்துருக்காங்க. ஓகே, அதே மாதிரி டெல்லி நக்ரிக் சேகரி பேங்குக்கு வந்து 1 lakh வந்து பெனால்ட்டி போட்டிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஆர்பிஐயோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா மும்பையில் இருக்குது. ஆர்பிஐயோட கவர்னர் யாருன்னா சக்தி காந்தா தாஸ். கட் நியூஸ் போகலாம். Uttarakhand CM has announced that Pavandeep Rajan has been appointed as the brand ambassador of Uttarakhand's art, tourism and culture. உத்தரகாண்டோட ஆர்ட் டூரிசம் கல்ச்சரோட பிராண்ட் அம்பாசடராக பவன்தீப் ரஞ்சன் அவங்கள வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து யார் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கா அப்படின்னா உத்தரகாண்டோட சிஎம் தான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். அதாச்சும் டூரிசம் வருவாங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்ட் வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. அந்த ஆர்ட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா பாவமாக டீப்பாக ஒருத்தங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, டூரிசம் எல்லாம் வருவாங்களா, அவங்கள வந்து ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்ட்டை வந்து க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டிருக்காங்க. அந்த ஆர்ட் வந்து
ஆக்சுவலாக ரொம்ப பாவமாக ரொம்ப டீப்பாக அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் உத்தரகாண்டோட சிஎம் யார் அப்படின்னா புஷ்கர் சிங் தாமி. அதோட கவர்னர் யார் அப்படின்னா பேபி ராணி மௌரியா. ஓகே, உத்தரகாண்டோட கேபிட்டல் டேராடூன். ஓகே, கேட் நியூஸ் போகலாம். Ministry of Civil Aviation has repealed the Unmanned Aircraft System Rules 2021 and replaced the same with the Liberalized Drone Rules 2021. அதாச்சும் மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் வந்து அன்மேன்ட் ஏர்க்ராஃப்ட் சிஸ்டம் ரூல்ஸ் 2021 இதை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு அதாச்சும் அதை ரீப்ளேஸ் பண்ணி லிபரலைஸ்ட் ட்ரோன் ரூல்ஸ் 2021 அப்படின்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரூலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாச்சும் க்ரீன் சோன்ஸ் இருக்கலாம், அதில் வந்து இந்த ட்ரோன்ஸ் எல்லாம் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு பெர்மிஷனும் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ரூல்ஸை வந்து வயலேட் பண்ணால் மேக்ஸிமம் வந்து 1 lakh வரைக்கும் பெனால்ட்டி போடுவாங்க அப்படின்னலாம் இந்த ரூல்ஸில் சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்மளோட சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் அப்படின்னா ஜோதிர் ஆதித்யா எம் சிந்தியா. ஓகேவா, ஜோதிர் ஆதித்யா எம் சிந்தியா அவங்க தான் நம்மளோட சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர். இந்த யூனியன் மினிஸ்டர் எல்லாமே நான் வந்து க்ளூவோடு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்க்காதவங்க அதை போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, கேட் நியூஸ் போகலாம். The International Military and Technical Forum Army 2021 has been organized in Moscow, Russia. அதாச்சும் ஆர்மி 2021 இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் மிலிட்ரி அண்ட் டெக்னிக்கல் ஃபோரம். ஓகேவா, அதாச்சும் 7th எடிஷன் ஆஃப் ஆனுவல் இன்டர்நேஷ்னல் மிலிட்ரி டெக்னிக்கல் ஃபோரம். இது வந்து எங்கே ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மாஸ்கோ ரஷ்யாவில் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, கேட் நியூஸ் போகலாம். NTPC announces requirement of an all female engineers batch on Women's Equality Day. அதாச்சும் உமன்ஸ் ஈக்குவாலிட்டி டே வந்து ஆகஸ்ட் 26 வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக NTPC வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா அச்சும் ஃபுல்லாகவே ஒரு ஃபீமேல் இன்ஜினியர்ஸ் பேட்சை வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இது வந்து எது பேஸில் இது ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா கேட் மார்க்ஸ் இருக்கலாம், அதை பேஸ் பண்ணி இந்த ஃபீமேல் இன்ஜினியர்ஸ் பேட்சை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, கேட் நியூஸ் போகலாம். Ujjivan Small Finance Bank has named Carol Furtado as the interim CEO of the bank. அச்சோ உஜ்வான் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து அவங்களோட இன்ட்ரீம் சிஓவை யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கரோல் ஃபுட்டாடோ அவங்கள வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி யார் இருந்தா அப்படின்னா அச்சுன் நிதின் சுங் அப்படிங்கிறவங்க இருந்தாங்க, அவங்க வந்து ரிசைன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் இவங்கள வந்து இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்க. அச்சும் இங்கே வேன் அப்படிங்கிறது இருக்கா, உஜ்வான் அப்படிங்கிற வேன் அப்படிங்கிறது இருக்குது, இங்கே கார் இருக்குது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. வேனும் கார் அப்படிங்கிறது வெஹிக்கிள் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கேட் நியூஸ் போகலாம். A book titled Accelerating India 7 Years of Modi Government authored by KJ Alphonse. இது வந்து ஆல்ரெடி பார்த்த ஒரு நியூஸ் தான். ஆக்சுவலாக ஆக்சிலரேட்டிங் இந்தியா 7 Years of Modi Government அப்படிங்கிற புக்கை வந்து யார் எழுதியிருக்கா அப்படின்னா KJ Alphonse அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்க. அதாச்சும் இந்த மோடி கவர்மெண்ட் இருக்காங்களா, மோடியோட கவர்மெண்ட் இந்த 7 இயர்ஸில் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி அவங்க வந்து ஃபோன்லேயே பேசுகிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஃபோன்லேயே மோடியோட கவர்மெண்ட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஃபோன்லேயே பேசுகிறாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.